பில் கேட்ஸ் வந்து தனக்கு கிடைக்காத ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ரிச்சர்ட் ஃபைன்மனை சொல்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கோட்டு, இஃப் யூ கேனாட் எக்ஸ்பிளைன் இட் சிம்ப்ளி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் எனஃப். நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா உங்களுக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அந்த டாபிக் நமக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறோமா, இல்லை நிஜமாகவே அந்த டாபிக் நமக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணுறதே கிடையாது. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னா, நோட்ஸ் எடுப்போம், இல்லை நம்ம வந்து ஹைலைட்ஸ் பண்ணுவோம். எது நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லைனோ, எது நமக்கு புரிஞ்சிருக்கோ அதை வந்து ஹைலைட்ஸ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, திரும்ப 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 அதை ரீரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும் அப்படின்னா, அது நமக்கு வந்து மெமரைஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் நம்ம வந்து ரீரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் நம்ம மறுபடியும் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதை வந்து மெமரைஸ் பண்ணோமோ அது சீக்கிரமாக நமக்கு மறந்து போச்சுன்னா என்ன செய்கிறது, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதுறதுக்கு முன்னாடி மறந்துருச்சுன்னா என்ன செய்ய, அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா மறுபடியும் அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எக்ஸாம் எழுதி முடித்த உடனே 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எதை படித்தோமோ அதை மறந்துடுறோம். என்னையும் சேர்த்து தான். நான் வந்து காலேஜ் டேஸில் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, அந்த சப்ஜெக்டை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது, எவ்வளோ மெமரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மெமரைஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அந்த பேப்பரில் எல்லாத்தையும் வாமிட் பண்ணுற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் படுத்து தூங்கி எந்திக்கும் போது நான் என்னென்ன படித்தோனோ எல்லாமே மறந்து போயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபைன்மேன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஃபைன்மேன் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். மொத்தம் 4 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் மேலே வந்து அந்த டாபிக் பேரை எழுதுங்க. நீங்கள் கிளாஸில் எடுத்த நோட்ஸும் சரி, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த டாபிக் இருக்கக்கூடிய பேஜஸையும் ரீட் பண்ணி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சிருச்சு, நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் நீங்கள் படித்தது எல்லாத்தையும், உங்களுக்கு புரிஞ்சது எல்லாத்தையும் எழுதுங்க. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்ததை ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் படித்த சப்ஜெக்டை புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த சின்ன குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஜார்கன்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த குழந்தைக்கு புரியாமல் அந்த குழந்தை திருப்பி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுச்சு அப்படின்னா, அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல, இது உனக்கு தெரியாதா, இது ரொம்ப சிம்பிளாச்சே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியலை, உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கேப் அங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம படிக்கிறதுக்கே நேரம் ரொம்ப ஆகுது, நம்ம எப்படி போய் இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உங்கள் காலேஜ்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராவது ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் படித்ததை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கிளியராக அவங்ககிட்ட எப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லித்தர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மற்றவங்க கேட்ட கேள்வியை இவர் மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா டவுட்டை கிளியர் பண்ணுவார். அதுதான் 3rd ஸ்டெப். இந்த 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் நாலேஜ் கேப். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சின்ன குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அவருக்கு புரியாமல், இது ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இது எனக்கு புரியலை, உங்களை வந்து கடுப்பேற்றுற மாதிரியும் இல்லை வந்து உங்களை வந்து எம்பாரஸ் ஆகிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் படித்த அந்த டாப்பிக்கில் இன்னும் நீங்கள் வந்து கிளியராக இல்லை, இன்னும் நாலேஜ் கேப் அங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ என்ன செய்யணும்னா, மறுபடியும் அந்த கொஸ்டின்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, இது ஒரு ஃபீட்பேக் மாதிரி அந்த கொஸ்டினெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய நோட்ஸும் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்குக்கும் போய் மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்கள். எங்கே உங்களுக்கு புரியலை, ஏன் இது எனக்கு புரியலை அப்படிங்கிறத நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கை மறுபடியும் ரீட் பண்ணும்போது அந்த கான்செப்ட் என்ன, ஏன் புரியலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மறுபடியும் போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு சின்ன குழந்தைக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ணுறது. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுத முடியுமோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்போ தான் அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னே அர்த்தம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு மறக்காமல் இருக்குன்னா ஃபைன்மேன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். இது காலேஜ் டேஸ் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா லாங் டேர்மாக உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எப்படி உங்களுடைய கேரியரை வந்து பில்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பேசிக்கான ரோட் மேப் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.